36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. அண்மை செய்தி. நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொள்ள திமுகவின் மேற்கு மண்டல பிரதிநிதியாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் களமிறங்குகிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ரமேஷ். மேற்கு மண்டல பிரதிநிதியாக களமிறங்குகிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மேலும் மற்ற மண்டலங்களின் பிரதிநிதிகள் யார் என்ற தகவல் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக திமுகவின் மேற்கு மண்டல பிரதிநிதியாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் களமிறங்குகிறார். மேற்கு மண்டலத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிகம் கவனம் செலுத்துவார் என்றும் திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சில மாதங்களில் நடைபெற இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக சார்பில் தேர்தல் ஒருங்கிணைப்பாளர்கள் குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக திமுகவின் முதன்மை செயலாளர் KN நேரு தலைமையில திமுகவின் ஒருங்கிணைப்பாளர் குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த குழுவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் இடம்பெற்றிருக்கிறார். குறிப்பாக திமுகவின் மேற்கு மண்டலமாக பார்க்கக்கூடிய கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள்ல நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேற்பார்வையில் நடைபெற இருக்கிறது என்றும் திமுக தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேற்கு மண்டல ஒருங்கிணைப்பாளராக உதயநிதி ஸ்டாலின், வடக்கு மண்டல ஒருங்கிணைப்பாளராக அமைச்சர் ஏவா வேலு, தென்மண்டல ஒருங்கிணைப்பாளராக அமைச்சர் தங்கம் தென்னரசு, அதே போல டெல்டா மண்டலத்திற்கு ஒருங்கிணைப்பாளராக KN நேரு, சென்னை மண்டலத்திற்கு திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆகியோர் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை கவனம் செலுத்துவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரைக்கும் தமிழகம் முழுவதுமே நாடாளுமன்ற தேர்தலுக்காக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். அப்போது கூடுதலாக மேற்கு மண்டல தேர்தல் பணிகளையும் கவனிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட சேலம் மாவட்டத்தில் திமுகவின் இளைஞரணி மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் மேற்கு மண்டலத்தையும் சேர்த்து உதயநிதி பார்க்க இருக்கிறார் என்பது திமுகவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com.